நைட் டின்னர் என்ன ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லி பார்க்கலாமா. ஒரு 8:30க்கு தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். ஸோ இட்லி தோசைலாம் சாப்பிட்டு இன்றைக்கி போர் அடிச்சு போச்சு. அதனால் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோயா இருந்தது, அதை போட்டு பிரியாணி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். நீங்கள் பிரியாணி லவராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவை இந்த சோயா பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அடிக்ட் ஆகிடுவீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சோயா பிரியாணி என்னோட ஸ்டைலில் நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக இந்த ரெசிபி பார்த்துடலாமா. சோயாவை சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கணும். மிக்சி ஜாரில் அரைக்க வேண்டிய மசாலா, ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வழக்கமாக நம்ம பிரியாணி தாளிக்கிற மாதிரி ஹோல் கரம் மசாலா, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி அரைச்ச மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சோயா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1க்கு 2 டம்ளர் தண்ணி அந்த மெஷர்மெண்ட்டில் உப்பு சேர்த்து கொதிக்க விட்டு அரிசியை உள்ளே சேர்த்துட்டு 2 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பொலன்னு சூப்பரான சோயா பிரியாணி ரெடி. சைடிஷ்க்கு கொஞ்சமாக தயிர் வெங்காயம் ஒரு பாயில் எக் எடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கான நைட் டின்னர் இதுதான். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.